வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை வாழைத்தண்டை வச்சு செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப சுலபமான டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வயிற்று புண்ணு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கும்பர் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 200 கிராம் அளவு வாழைத்தண்டு எடுத்து நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வெளியே வச்சதுனால இந்த கலரில் ஆகிடுச்சு, தண்ணியில் போடாமல் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதே போல் ஒரு கேரட்டு நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கங்க. வெங்காயம் அதே போல் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டியாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு குட்டி தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதோட வேலையே. இப்போ ஒரு பவுலில் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் குக்கும்பர், வாழைத்தண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு எல்லாமே இதில் போட்டிருக்கேன், தக்காளி எல்லாமே இதில் போட்டுக்குங்க. இதில் நீங்கள் வாழைத்தண்டு சேர்த்துருக்கீங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களாக சொல்கிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பாதி லெமனை நான் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். பாதி லெமன் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு கூட பிடிக்குனாக்கா இன்னும் ஒரு பாதி லெமன் கூட சேர்த்துக்குங்க. காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் மட்டும். அதே போல் இதில் மெயினாக சாட் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு 2 சிட்டிகை அளவு சாட் மசாலா சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு அதிகமாக பிடிக்குன்னா அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே சேர்க்குறோம் இல்லைங்களா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். நிஜமாக சொல்கிறேன், டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் இந்த வாழைத்தண்டு, குக்கும்பர் எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் வறுத்த மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. மிக்சரை ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறவங்க, வயிற்று புண்ணாக இருக்குன்னு சொல்கிறவங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சாலடை விட இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது உங்களுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களாக சொல்கிற வரைக்கும் இதில் வாழைத்தண்டு சேர்த்துருக்கீங்கன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. மேலே கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்கு தான். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கடலை, மிக்சரு, வாழைத்தண்டு, குக்கும்பரோடு சேர்த்து ஒரு பைட் சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டு வரும் பாருங்க. அப்பா சான்ஸே இல்லை, அட்டகாசமாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியானதாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சிங்கன்னா உடனே காலியாகிடும். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.